எப்பவும் போல் இன்றைக்கும் மனுஷமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன கதை சொல்ல போகிறேன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சேவாக்கு போன 2 பேருக்கு அந்த வீட்டில் நடந்த மனுஷமான பேய் கதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்படி அந்த வீட்டில் அவங்களுக்கு என்ன தான் நடந்துச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, 2 பேரும் வந்து அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து சேவாக்கு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க 2 பேரும் ஏன் அங்கே சேவாக்கு வந்தாங்கன்னா, இப்போ வந்து எப்படி நான் சொல்கிறது, இப்போ கேரளில் இருக்கிறவங்க, இப்போது பெண்ணிங் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்யணுன்னா ஜேபிக்கு வந்து தங்குவாங்க இல்லையா. ஏன்னா வேலையிடம் வந்து பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக வந்து தங்குவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் அவங்களோட வேலைக்கு வந்து ரொம்பவே பக்கமாக இருக்கிறதுனால அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வராங்க. அது வந்து ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரே ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு இது மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 4-5 பிளாக் இருக்குது. பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளாக்கில் தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு இதில் வந்து 12 மாடி, அதாவது 12 வீடு இருக்கும். இவங்களுக்கு வந்து அங்கே வந்து 5வது மாடியில் தான் வீடு கிடச்சிருக்கு. கேரா 5வது வீடுலாம் அந்த ஐயோ நான் போய் வளர்றேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உங்களுக்கு சாப்பாடு ஜாமான் எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும், வேறு எந்த ஜாமானும் எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே அந்த வீட்டிலே கம்ப்ளீட்டாக இருக்குது. நம்ம துணியோட போனால் மட்டும் போதும், அதாவது நமக்கு தேவைப்படுற துணிங்களை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லை, அதோட விலையும் அதோட வாடகை இருக்கும் இல்லையா, ரேட்டு, அதுவும் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. இவங்களோட சேர்த்தே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்கள சேர்க்காம அந்த ஒரு ஃப்ளைட்டை சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமே 5 ஃபேமிலி தான் இருந்திருக்காங்க. 5 வீட்டில் தான் ஆளே இருந்திருக்கு. இவங்களோட சேர்த்து இவங்க போனதுக்கப்புறம் வந்து 6 ஃபேமிலிலாம், மொத்தம் 6 பேர் மட்டும்தான், 6 வீட்டில் மட்டும்தான் ஆள் இருக்குது. பேலன்ஸ் 6 வீடு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து காலியாக தான் இருந்திருக்கு. அந்த வீடு வந்து இவங்களுக்கு எல்லா வசதியோட எல்லா ஜாமானோட அந்த வீடு வந்து ரொம்பவே விலை குறைவான வாடகையில், அதாவது சேவால் இவங்களுக்கு கிடச்சதுனால மற்ற வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே மற்ற வீடெலாம் காலியாக இருக்கு இல்லையா. மொத்தமே 5 ஃபேமிலி தானே இவங்களை சேர்க்காம அங்கே இருக்குது. ஏன் அந்த மாதிரி காலியாக இருக்குது, ஏன் இவ்வளோ விலை குறைவாக இருக்குன்ட்டு அவங்க அதை பற்றி எதையுமே விசாரிக்கல. அவங்க வந்து ரொம்ப விலை குறைவாக நல்ல வசதியாக எல்லா ஜாமானும் இருக்கும் இல்லையா, இவங்க போட்டுக்கிற துணிமணியை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அந்த மாதிரி ஒரு வீடு கிடச்சதுனால இவங்க எதை பற்றியுமே யோசிக்கல. அவங்க 2 பேரும் வந்து ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க தான், ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான். அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நாள், அதாவது படிக்கும் போதுலேருந்து, அதாவது காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த டைம்லேருந்து அவங்க 2 பேரும் வந்து கூட்டாளி. அவங்க 2 பேரும் ஒன்றா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வந்ததும் அதே கம்பெனியில் தான். கம்பெனினா வந்து அது வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரிலாம், நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை இதில். அந்த ஆஃபீஸ் மாதிரி, அந்த ஆஃபீஸ் வேலைக்கு தான் அவங்க 2 பேரும் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து தங்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வேலைக்கு ரொம்ப பக்கம் நிலை தான். அவங்க எதை பற்றியுமே யோசிக்கல. அது மட்டும் இல்லை, ரேட்டும் ரொம்ப கம்மி இல்லையா, எல்லா வசதியும் இருக்குது. அதனால எதை பற்றியுமே யோசிக்காமல் முதல் நாள் அவங்களுக்கு தேவையான எல்லா ஜாமானையும், அதாவது அவங்களோட துணிமணி மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும்ல, ஏன்னா அந்த வீட்டில் தான் எல்லா வசதியும் இருக்கு. அவங்களோட பேக்லாம் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு கூடி வராங்க. இவங்க 2 பேரும் முதல் நாள் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் வந்து அன்னைக்கு வந்து அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளியாகிறாங்க. வெளியேறவங்களை பார்த்து இவர் சிரிச்சிருக்காரு. இவங்க 2 பேருமே நார்மலாக வெளியாகிறதெல்லாம் பார்த்து நம்ம தலையாட்டுவோம், சிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க செய்யும் போது அந்த ஃபேமிலி வெளியாகிறாங்க இல்லையா, அவங்க ஒன்றும் இவங்க பல நாள் விரோதிகளை எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் இவங்களை பார்த்து கொஞ்சம் கூட சிரிக்கல. விட்டதே போதுன்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வேகமாக காலி பண்ணி கிளம்பியிருக்காங்க. எல்லாருமே நம்மளை பற்றி சிரிக்கணும், எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி தான் இருக்கும் போலன்ட்டு இவங்க அதை பெருசு பண்ணாமல் அந்த வீட்டுக்கு முதல் நாள் கூடியும் போகிறாங்க. எல்லாருமே இந்த மாதிரி புது வீடு வாங்கிட்டு போனாலும் சரி, சேவாக்கு போனாலும் சரி, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பால் காய்ச்சி சாமி கும்பிடுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அன்னைக்கு அவங்க போய் அவங்களோட சாமி மேடையெல்லாம் ரெடி பண்ணி பால் காய்ச்சி சாமி கும்பிட்றாங்க.
அந்த வீட்டுக்கு இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போய் 1-2 வாரம் வந்து இவங்க 2 பேருக்கும் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லாவே தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்களும் அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருந்திருக்காங்க. அந்த 2 வாரம் நான் சொன்னேன் இல்லையா, 1-2 வாரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்து அவங்க அந்த வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மணி வந்து ஒரு 12-1 இந்த மாதிரிலாம் இருக்கும். ராத்திரி தான், வெயில் எப்பவுமே ராத்திரி தான் ரொம்ப வேலை கட்டும். இதுவும் அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து வேலை கட்டியிருக்கு. அவங்க நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு வெளியே அந்த வாசல் கதவு இருக்கும் இல்லையா, அந்த கதவு கிட்ட யாரோ இந்த கொலுசு கட்டிட்டு ஜிகி ஜிகின்னு ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் வந்து அந்த 2 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் கேட்டிருக்கு. முதல் நாள் அந்த சத்தம் கேட்டப்ப இவர் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. நார்மலாக பூனைங்கெல்லாம் கழுத்தில் மணி கட்டி விட்டுருப்பாங்க, நாய்க்கு கூட அந்த பெல்ட்டில் வந்து மணி கட்டி விட்டுருப்பாங்க, அதுங்கெல்லாம் கூட ஓடிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும்னு அவர் அதை கண்டுக்கலாம், அப்படியே விட்டார். மறுநாளும் அந்த சத்தம் கேட்டிருக்கு கதவுக்கு வெளியே. திரும்பவும் அவர் அதை பெருசு பண்ணிக்கல, அப்படியே விட்டார். 3வது தடவையும் அதே டைமில் அந்த சத்தம் கேட்டிருக்கு. இந்த தடவை கேட்கும் போது அந்த சத்தம் வந்து கதவுக்கு வெளியே கேட்கல, அவங்களோட ஹாலில் கேட்டிருக்கு. இந்த தடவை இந்த சத்தம் வந்து ஹாலில் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக டவுட்டாகவே வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் வந்து வெளியில் தானே அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி பூட்டின வீட்டுக்குள்ளே இந்த சத்தம் கேட்குதுன்னு அவருக்குள்ள ஒரு டவுட்டாக இருக்குது. அப்போவும் அவர் எந்திரிச்சு வெளில வரல, ஃப்ரெண்டோட அந்த ரூம்லேயே தான் தூங்கியிருக்காரு. மறுநாள் வேலைக்கு கிளம்பும் போது கூட நைட் அந்த வீட்டில் நடந்தது எதையுமே அவர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் அவர் சொல்லலைன்னா, இவர் சொல்கிறத வந்து அவர் நம்பலைன்னா இந்த சத்தங்கள் எல்லாமே வந்து இவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு, கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கேட்கவே இல்லை. அப்படியே கேட்டிருந்தா அவரும் வந்து கேட்டிருக்கலாம் இல்லையா. அதனால வந்து இப்போ வரைக்கும் இவர் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. நம்ம சொன்னால் மேபி இவன் நம்பாமல் போயிட்டானா, அதனால இப்போ சொல்ல வேணாம், அவனுக்கா தெரிஞ்சு அவனா நம்ம கேட்கும் போது நம்ம சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு இவர் அப்படியே விட்டார். அன்றைக்கும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு அதே மாதிரி தான் தூங்குறாங்க. இந்த தடவை வந்து அந்த கீப்பாஸ் அவங்க தூங்கும் போது ஏன் கீப்பாஸ் நான் பார்க்குறேன், அந்த கீப்பாஸ் வந்து ஒரு மாதிரி வந்து ஆடி இருக்கு, ஒரு மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. யாரோ பிடிச்சி தொங்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அப்போ இவர் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, என்னடா கீப்பாஸ் இந்த மாதிரி சத்தம் போடுதேன்னு. அப்போ ஃப்ரெண்டு பார்க்கும்போது எங்கே சத்தம் போடுது, அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, நீ தூக்கத்தில் பார்க்காம பேசாமல் படுத்து தூங்க, அசதியாக இருந்தால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு திரும்பி படுத்துட்டாரு. இவர் பார்க்கும்போது முன்னாடி சத்தம் போட்டுட்டு இருந்த கீப்பாஸ், ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருந்த கீப்பாஸ், இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவர் பார்த்துட்டு திரும்பவும் இவர் பார்க்கும்போது அந்த கீப்பாஸ் வந்து நார்மலாக தான் சுற்றிட்டு இருக்கு. இவர் வந்து அப்பவும் அதை பெருசாக எடுத்துக்கல, ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்ச நேரத்துலேயே தூங்குறாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு மேலே மாடியில் இருக்காங்களா இன்னொரு ஆள், அந்த வீட்டில் ஒரே சத்தம், இவர்னால தூங்கவே முடியல. என்ன மாதிரி சத்தம்னா வந்து இந்த பந்து எடுத்து செவுத்தில் அடித்து விளாண்டா எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம். இவரால் தூங்கவே முடியல. அந்த சத்தத்தில் இவரோட தூக்கம் எல்லாமே கலைஞ்சிருது. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவரால் தூங்கவே முடியல. விடிய காலையில் ஒரு 3-4 மணி வரைக்கும் அவரால் தூங்கவே முடியல. நோ ஸ்டாப்பாக அந்த சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கு. நைட்டு நடந்த மாதிரி திரும்பவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவர் விடிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த வீடை, இவருக்கு மேல் மாடியில் தானே அந்த பந்தை எடுத்து போட்டு அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அந்த மாதிரி திரும்பவும் பண்ணாதீங்கன்ட்டு அழகாக நம்ம போய் சொல்லிட்டு வந்துடலான்னு இவர் மேல் மாடியில் இருக்கிற வீட்டுக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லாமல் போகிறாரு. அப்படி போய் அந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் பார்த்துட்ருக்கிறத இவர்னாலே நம்ப முடியல. அந்த வீடு வந்து பூட்டி இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப துருவாக இருக்குது, அப்படியே இந்த ஒட்டரெல்லாம் பிடிச்சி போயிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டோட கேட்லேயே வந்து எழுதி போட்டிருக்காங்க, அந்த வீடு வந்து 5 வருஷமாக பூட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடு தான். 5 வருஷமாக பூட்டப்பட்டிருக்கிற ஒரு வீட்டிலேருந்து எப்படி நைட்டு இந்த அளவுக்கு சத்தம் வந்துச்சுன்னு அவருக்குள்ளேயே ஒரே குழப்பம். அந்த குழப்பத்தோடு சேர்ந்து பயமும் சேர்ந்து அவருக்கு அப்போ தான் முதல் தடவை அந்த வீட்டில் வந்திருக்கு. அவர் அந்த பயத்தோடு இறங்கி வரும்போது ஃப்ரெண்டு பார்த்து கேட்கும் போது கூட அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் எதையுமே ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா இவன் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் எதையை பற்றியுமே அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லவே இல்லை. இப்படிலாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் இவ்வளோ இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த வீட்டை விலை கம்மியான சேவாக்கு கொடுத்துருக்காங்கன்னு.
அப்பா கூட அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவும் சொல்லலை. அந்த வீட்டில் உண்மையாக பிரச்சனை இருக்கா இல்லைன்னு அவர் அந்த வீட்டில் இருந்தபடியே அவர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆயிருக்கு. அந்த வீட்டில் இவங்க 2 பேரையும் தாண்டி இன்னொரு ஆளோட நடமாட்டம் அந்த வீட்டில் அவர் நல்லாவே அது என்ன சொல்லுவாங்க உணர்ந்திருக்காங்களா, அந்த மாதிரி உணர்ந்திருக்காங்க. நைட்டில் சில டைம் வந்து இந்த பொம்பளை சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கிற சத்தம் வந்து அந்த காதில் வந்து கிசு கிசுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் தூங்கிட்டு இருக்கும் போது இவர் காது கிட்ட வந்து யாரோ பொம்பளால் குசு குசுன்னு பேசுவாங்களாம். ஏன்னா என்ன பேசுவாங்கன்னா இவருக்கு புரியாது. ஏன்னா இவர் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவருக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு சிம்டமும் அந்த வீட்டில் வந்து காட்டவே இல்லை. இப்படியா அந்த வீட்டில் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது தான் அந்த மழை சீசன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் வந்திருக்கு. அந்த வாரம் முழுக்க வந்து ஒரே மழையாகவே தான் இருந்திருக்கு. அந்த ஃப்ளைட்டுன்ற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 5 ஃபேமிலி இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் வந்து 2 வாரத்துக்குள்ளேயே எல்லாரும் பீண்டா பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ இருக்கிற ஒரே வீட்டில் இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் ஆள் இருக்கிறது. மற்ற அந்த 12 மாடி சொன்னேன் இல்லையா, அந்த 12 மாடியில் 11 வீடும் கோசம் இவங்க இருக்கிற வீட்டில் மட்டும்தான் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. அதாவது ஆள் இருக்கிறது ஒரே வீடு தான். நான் ரொம்ப வளரேன், சரியாக சொல்ல வர மாட்டுது. 12 ஃபேமிலி இருக்க வேண்டிய இடத்துல இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. மொத்த மாடியுமே வந்து கோசம். எல்லா குடும்பமே காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கூட இவங்க 2 பேரும் காலி பண்ணாமல் அதே வீட்டில் தங்கி அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது இவங்க இருக்கிற மாடி இல்லைல்ல, இவங்க இருக்கிற இந்த 12 மாடியில் வந்து எல்லாரும் போயிட்டாங்க, இவங்க மட்டும்தானே இருக்காங்க. பக்கத்து அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, பிளாக் டி பிளாக் சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தச்சில் இவங்க பார்த்து அவங்கள்ட்ட பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட அவங்களில் யாருமே இவங்களை வந்து பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. இவங்க நார்மலாக பேசலாம், தலையாட்டிட்டு சிரிச்சுட்டு கிட்ட போனால் கூட அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து விலகி போகிறதே தான் ஒரு வேலையாகவே வச்சுட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாமே. இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனது அந்த பிரச்சனைனால தான் அவங்கெல்லாம் போயிருப்பாங்கன்னு ஓரளவுக்கு வந்து இவரால் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக தெரியல, இவரும் சொல்லலை. ஏன்னா நடக்கிறதெல்லாம் இவருக்கு தானே நடக்குது. அதனால வந்து இவருக்கும் அந்த அளவுக்கு பெரிய டிஸ்டர்ப் இல்லை. அதனால நம்ம இங்கே வேலை செய்கிறோம், நம்மளோட அந்த வேலை முடிகிற வரைக்கும் இங்கேருந்து செஞ்சிடலான்னு அவரும் பல்ல கடிச்சிட்டு அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு என்ன ஆகணும், கண்டிப்பாக இவரை விட்டு பிரிஞ்சு போகணும் இல்லையா. கல்யாணத்துக்கு பண்ணதுக்கப்புறம் அவர் ஒய்ஃப் கூட போய் தனி வீட்டில் இருக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவரை விட்டு விலகி அவர் போயிட்டார், தனியாக ஒய்ஃபோடு போயிட்டார். அவ்வளோ பெரிய வீட்டில், அதுவும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வீட்டில் ஒண்டி இவர் தங்கி வேலை செய்வாரா? நானாக இருந்தால் கூட ஃப்ரெண்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் கிளம்பியிருப்பேன். அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மற்ற ஃப்ரெண்டுங்களோட வீட்டில் போய் ஷேர் பண்ணி பில்லை ஷேர் பண்ணி தங்கிக்கலான்னு சொல்லி அந்த வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் வந்து அந்த வீட்டை பீண்டா பண்ணிட்டு போகிறத வந்து அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அவர் கூட வேலை செய்கிற 3 பேரும் வந்து வீடு வந்து தேடிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ இவர் வந்து அங்கே கோசம் இருக்கு, இவர் பீண்டா பண்ணிட்டு போகிறார் இல்லையா, அந்த வீடை வந்து அவர் மூலியமா இவங்க 3 பேர் சேவாக்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. புது இடத்துக்கு இவர் பீண்டாகி போனதுக்கப்புறம் இவருக்கு அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இவர் ரொம்பவே நிம்மதியாக நல்லா அந்த இடத்துல இருக்கார். புதுசாக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து 3 பேர் பீண்டா பண்ணி போனாங்களே ஆஃபீஸ்லேருந்து கேட்டு, அவங்க 3 பேரில் ஒருத்தர் மட்டும் ஒரு நாள் வந்து இவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவரும் சரி பார்க்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து 2 பேரை வந்து பார்த்துக்கிறாங்க. பார்த்து பேசும்போது தான் இந்த புதுசாக போனார் இல்லையா, 3 பேரில் ஒரு ஆள் வந்தார, அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, நீ மறைக்காமல் சொல்லி நீ விட்டுட்டு வந்த அந்த வீட்டில் வந்து உனக்கு வந்து ஏதாவது அம்மானுஷியமா, அதாவது அந்த பூச்சி பறக்குது இப்போதான், உனக்கு வந்து ஏதாவது வந்து அந்த வீட்டில் வந்து நடந்திருக்கா, இல்லை ஏதாவது சிம்டம் காட்டுதா? அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, ஏதாவது பேய் சேட்டை மாதிரி அந்த வீட்டில் நீ பார்த்துருக்கியான்னு அவர் வந்து கேட்குறாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவரும் ஒத்துக்கிறாரு, ஆமாம் அந்த வீட்டில் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லி இவரும் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. இவர் சொன்னதுக்கப்புறம் வந்தார் இல்லையா, அவருக்கு கை கால்லாம் உதறவே ஆரம்பிச்சிருக்கு.
இவருக்கு கை கால்லாம் உதறி இவர் பயப்படுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன யோசிக்கிறார், என்னடா இவன் இந்த அளவுக்கு பயப்படுறானே, இவனுக்கும் ஏதாவது அந்த வீட்டில் காட்டியிருக்குமோன்ட்டு அவர் ஒரு டவுட்டாக தான் கேட்குறாரு. ஏன் உனக்கு என்ன ஆச்சு, நீ அந்த வீட்டில் ஏதாவது பார்த்தியான்னு அவர் கேட்கும் போது தான் இவர் இவருக்கு நடந்ததே சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நைட்டு இவர் வேலை முடிச்சுட்டு இவர் கட்டிலில் படுத்துட்டு ஃபோனு தட்டிகிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஃபோனை இவர் தட்டிகிட்டு இருக்கும் போதே இவர் ரூமு கதவு சாத்தில் திறந்து தான் இருந்திருக்கு. அவர் ஒரு மாதிரி இந்த செவுத்தாப்பில் சாஞ்ச மாதிரி தான் உட்காந்து ஃபோனை தட்டிகிட்டு இருந்திருக்காரு. அவர் அப்படி தட்டிகிட்டு இருக்கும் போதே ஹாலில் இருந்து ஒரு லேடி வெள்ளை கலரில் சேலை கட்டிக்கிட்டு முடி முட்டி வரைக்கும் இருந்திருக்கு. அது ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி இல்லை, அந்த முடி காற்றே இல்லை, ஏன்னா முடி பறந்துருக்கு. ஏன்னா வெளியில் கதவு சாத்தியிருக்கு. இவர் ரூம் கதவு மட்டும் தான் திறந்து வச்சுட்டு செவுத்துல அந்த கட்டில் அப்படி இந்த செவுத்துல சாஞ்சிக்கிட்டு நான் ஃபோன் தட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவர் ஃபோன் தட்டிட்டு இருக்கும் போது அந்த லேடி கிராஸ் பண்ணி போடுறத இவர் ரொம்ப நல்லாவே பார்த்துருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ள இந்த பொம்பளை எப்படி வந்துச்சு, யாரு நம்ம கிச்சனுக்குள்ள போகுதுன்ட்டு இவர் வேகமா ரூம்லேருந்து குசினில் போய் பார்க்கும் போது அந்த மாதிரி ஒரு பொம்பளை ஆளே அந்த குசினில இல்லை. அந்த குழப்பத்தோடையே இவர் இருக்கும் போது தான் திரும்பவும் ஒரு நாள் அதே மாதிரி வேலை முடிச்சுட்டு இவர் உக்காந்து தான் அப்பயும் புக்கா இல்லை துணியை எதையும் மடிச்சுட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவரோட கட்டில் தானே நான் உட்காந்துருக்கேன், அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு. இப்படி உட்காந்து இப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது வேலை பின்னாடி ஒரு பொம்பளை இப்படி நீட்டாக படுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த எனக்கு மண்டை சிலுக்குது. அந்த லேடி கிராஸ் பண்ணி போச்சு இல்லையா, சேரீ கட்டிட்டு முடி நீட்டா, அந்த பொம்பளை அதே வெள்ளை சேரீயை கட்டிட்டு அந்த பொம்பளை அவருக்கு பின்னாடி படுத்துட்டு இருக்கிறத இவர் ரொம்ப நல்லாவே பார்த்துருக்காரு. பார்த்த அந்த சக்கையனே அந்த வீட்டிலேருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காரு. அந்த மாதிரி பார்த்தா யாராவது அங்கே உட்காந்துருப்பாங்களா, உட்காந்துருக்க மாட்டாங்களையா, ஓடி போயிருக்காரு. ஃப்ரெண்டுங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பவுமே அந்த வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு. அந்த வீட்டில் இவருக்கு நடந்தது எல்லாத்தையுமே அவர் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இவர்கிட்ட சொன்னதோடு அவர் நிறுத்தலை, இவர் மாதிரி அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டும் அவங்க வரல. அந்த வீட்டில் ஏன் இப்படிலாம் நடக்குது, முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தாலும் இவருனால எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசாரிச்சுட்டு தான் இப்போ இவரை பார்க்க வந்திருக்காரு. அந்த வீட்டில் நடந்ததை இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவருக்கு தானே முன்னாடி கை கால் உதறுனுச்சு, அந்த உதறல் இப்போ இவருக்கு வந்துருச்சு அவர் சொன்ன விஷயத்த கேட்டதுக்கப்புறம். இவங்க எல்லாமே அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த வீடு காலியாக, அந்த அப்பார்ட்மெண்ட்டே காலியாக இருந்துச்சுல, அந்த மாதிரி இல்லை. அந்த 12 மாடிலையும் அந்த 12 வீட்லேயும் ஃபுல்லாகவே ஆளுங்க இருந்திருக்காங்க. 1-2 பேர் தான் சேவாக்க இருந்திருக்காங்க, மற்றவங்க எல்லாமே சொந்த வீடு தான். இந்த வீடும் அந்த ஃபேமிலியோட சொந்த வீடு தான். அந்த ஃபேமிலியில் ஒரு வயசு பொண்ணு இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியல, ரொம்ப பெருசாக ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த வீட்டில் அந்த சண்டை எதுனால எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அந்த சண்டைனால அந்த பொண்ணு சொன்ன இல்லையா, அந்த பொண்ணு அந்த வீட்டிலே தற்கொலை பண்ணி இறந்து போகிறான். போலீஸ்லாம் பெரிய கேஸாகவே ஆச்சு. கொஞ்ச நாளில் அந்த குடும்பமே அந்த வீட்டை விட்டுட்டு அவங்கெல்லாம் காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு பீண்டா பண்ணி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, அந்த வீட்டில் மட்டும் அவளோட நடமாட்டம்ல, அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்கவே அவளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அவள் படியில் உட்காந்துட்டு அழுறது, அங்கே இருக்கிற பிள்ளைங்க முன்னுக்கு போய் நின்று பிள்ளைங்க பயப்படுறது, சில வயசான பேர் படியில் உருண்டு போய் கை கால்லாம் உடையிறது அவளை பார்த்து. அவளோட ஆன்மா அந்த அளவுக்கு கோபமாக இருந்திருக்கு. அவளை நார்மலாக யாருமே பார்த்ததில்ல. எப்போ பார்த்தாலும் ஒரு கொடூரமான அந்த பயம் கொடுத்துற மாதிரியே தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தவங்க எல்லாமே தான் அந்த வீட்டை சொந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டே வார்டில் இருந்தவங்க பரவாயில்ல போயிடுவாங்க. சொந்த வீடு விட்டுட்டு போகணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இதுக்கிட்டேருந்து தப்பிச்சா போதுன்னு எல்லாமே அப்படியே விட்டுட்டு போனதுக்கப்புறம் 5 வருஷத்தில் அந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டுமே காலியாக இருந்திருக்கு. இது எல்லாமே அவர் அந்த வீட்டை பற்றி விசாரித்து அவருக்கு தெரிஞ்சது தான் அவர் இப்போ இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எதனால நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு நாள் நைட்டு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கீப்பாஸ் கட்டிலுக்கு மேலே கீப்பாஸ் சத்தம் போடு சொன்னோம் இல்லையா, அந்த கீப்பாஸில் தான் அந்த லேடி தற்கொலை பண்ணி அந்த பொண்ணு செத்து போச்சு இல்லையா, அந்த பொண்ணு அந்த கீப்பாஸில்
தூக்கு மாட்டி தான் இறந்து போயிருக்கு. இறந்து போன அந்த பொண்ணு எப்படி இறந்து போனப்போ எப்படி இந்த நாக்கெல்லாம் நீட்டாக தொங்கிக்கிட்டு கண்ணெல்லாம் வெளியில் வந்துடும். இறந்து போனால் ஒரு மாதிரி தூக்கு மாட்டி இறந்து போனால் அது ஒரு மாதிரி பார்க்கவே முடியாதுன்னுவாங்களே, அந்த உருவத்தோட அது மேலேருந்து தொங்கிக்கிட்டே இவங்களை பார்த்து சிரிச்சிருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு அவங்கெல்லாம் ஒடியாந்துருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு கை கால்லாம் ஆடி இருக்கு. அது ஏன்னா முன்னாடி இவர் படுத்திருக்கும் போது தானே கீப்பாது ரத்தம் போடுது ஆடுதுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னார். அந்த நேரம் மட்டும் இவர் அந்த உருவத்தை பார்த்துருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து காலியாக தான் இருக்குது. அந்த 12 மாடியுமே வந்து காலியாச்சு. முன்னாடியாவது இந்த ஒரு வீட்லேயே தான் ஆள் இருந்துச்சு. இவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஆள் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. அந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 12 மாடியுமே இப்போ வரைக்கும் காலியாக தான் இருக்குது. அது ஒரு ஹாண்டடான அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் அதை என்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து வளர்றேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இப்போவும் வளர்றேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்